ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபேவரட் சேனல் என்டர்டைன்மெண்ட் படி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலயமா நம்ம கம்ப்யூட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணணும். ஸோ உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம வந்து பிசியோட ரிசீவரை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பிசி ரிசீவர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும் பிசி ரிமோட் மோனெக்ட் அப்படின்னு. ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து கூகுள் ப்ளேயில் கிடைக்கும். அது வந்து உங்கள் ஃபோனுக்கு, இது வந்து விண்டோஸ் ஃபோனுக்கு, இது வந்து ஏபிகேக்கு. பட் நம்ம பண்ண போகிறது பிசிக்கு. ஸோ இங்கே இருக்குது இன்ஸ்டால் பிசி ரிசீவர் ஆன் யுவர் பிசி. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ண ஃபைல் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆன ஃபைல் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் ஆன ஃபைல் நீங்கள் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் ஃபைல் ஓப்பன் ஆகும். நீங்கள் டவுன்லோட் எஸ் கொடுக்கணும். அப்புறம் அதோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். திரும்பி ஒரு வாட்டி எதுக்கும் உங்களுக்காக இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஸோ ரன் பிசி ரிமோட் ரிசீவர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் பண்ண வேணாம், இப்போதைக்கு உங்கள் ஃபோனில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துக்குவோம். ஸோ உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் கிளிக் பண்ணுங்கள். சர்ச்சில் போய் நீங்கள் NECT அப்படின்னு கிளிக் அங்கே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துடும், மோனெக்ட் பிசி ரிமோட் அப்படின்னு. ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிக்க போகிறோம் மோனெக்ட் பிசி ரிமோட். ஸோ அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோட ஐக்கான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கணும். ஸோ ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வந்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கே பிசி ரிமோட்னு உங்களுக்கு ஒரு ஐக்கான் தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகுது. இப்போது ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது வந்து உங்களுக்கு வேணுன்னா பார்த்து படித்து எதை வேணா பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அசார் பிசி அப்படின்னு ஒரு நேம் இருக்கும். ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். பிசியில் இருக்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே நேம் அப்படின்னு போட்டு அதுக்கு நேரம் அசார் பிசின்னு இருக்கும். பிகாஸ் என் கம்ப்யூட்டரோட நேம் அசார் பிசி. ஸோ அதே நேம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து உங்களோட கம்ப்யூட்டர் கூட ஜாயின் பண்ணுறதுக்கான இது. ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்போதைக்கு தெரில. இப்போதைக்கு நம்ம மவுஸ் பேடை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மவுஸ் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களோட விரலை வச்சு நீங்கள் எப்படி டச் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அப்படியே உங்கள் விரலை வச்சு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்கள் மவுஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அங்கே மோர் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பக்கத்துக்கு யூட்டிலிட்டி டூல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ரிமோட் டெஸ்க்டாப், ப்ரொஜெக்டர், டேட்டா கேபிள், திஸ் பிசி, பவர் பாயிண்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நமக்கு இப்போ வேண்டியது ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் கிளிக் பண்ண உடனே உங்களோட கம்ப்யூட்டரோட ஃபுல் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே உங்கள் பிசியில் வந்துடுது. ஸோ நீங்கள் இப்போது உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனை நீங்கள் உங்களோட ஒய்ஃபை எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கோ உட்காந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போது சாங் ப்ளே பண்ணுறீங்க, கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை எடுத்து உங்கள் ஃபோன்லேருந்து டைரெக்டாகவே ஆப்ரேட் பண்ணலாம் உங்கள் மியூசிக் பிளேயரை. உங்கள் ஆப்ஷன்ஸ்க்கு உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ப்ரொஜெக்டர் மோட்,
பவர் பாயிண்ட் மோட் அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் மாறும். நம்ம ஃபோன்லேயும் நம்ம ஸ்க்ரீன் மாற்றலாம். ஐ மீன் நம்ம ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் உங்கள் கம்ப்யூட்டரை உங்கள் ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்டர்டைன்மெண்ட் படி. தேங்க்யூ. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.